டாக்டர் ரொம்ப தலைவலியாக இருக்குன்னு சிலர், சோர்வாக இருக்குன்னு சிலர், மலம் ஒழுங்காக போகுதில்லைன்னு சிலர், இப்படி எத்தனையோ வேக் கம்ப்ளைண்ட்ஸோட தங்களோட உடம்புல ஏதோ பெரிய நோய் ஒன்று இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் வருவாங்க. ஆனால் இட் குட் பி அ சிம்பிள் டீஹைட்ரேஷன். உங்கள் உடம்புக்கு தண்ணீர் பத்தலை. உலகத்தோட படைப்புகளில் மிக அற்புதமான படைப்பு இந்த தண்ணீர். அதுலேயும் ஆச்சரியம் என்னென்னா, வெறும் 3 அணுக்கள், 2 ஹைட்ரஜன் அணுக்கள், 1 ஆக்சிஜன் அணு, உலகத்தோட 75% படைத்து வைத்திருக்கிறான் இறைவன். ஜஸ்ட் மைண்ட் ப்ளோவிங். தண்ணீர் வெளியில் சமுத்திரங்களில் பரவி கிடக்கிறதுல தொடங்கி உங்களோட ஒவ்வொரு செல், ஒவ்வொரு களத்துக்குள்ளும் தண்ணீர் தான் இருக்குது. மொத்த உலகமும் 71% தண்ணீரால் மூடப்பட்டிருக்கு. உங்கள் உடம்பு 60% தண்ணீரால் ஆக்கப்பட்டிருக்கு. உடல் உறுப்புகள் சரியாக தொழிற்பட தண்ணீர் தேவைங்கிறத தாண்டி அந்த உடல் உறுப்புகளே தண்ணீரால் தான் ஆக்கப்பட்டிருக்கு. இதயமும் மூளையும் 73% தண்ணீரால் ஆக்கப்பட்டிருக்கு. கிட்னி 79% தண்ணீரால் ஆக்கப்பட்டிருக்கு. நுரையீரல் 83% தண்ணீரால் ஆக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ரொம்ப வறண்ட ஆர்கன்னு நினைக்கக்கூடிய உங்கள் எலும்பு கூட 31% தண்ணீரால் ஆக்கப்பட்டிருக்கு. உங்கள் உடம்பில் நீர் குறையும் போது, நீங்கள் ஒரு டீஹைட்ரேஷனுக்குள்ளே போகும்போது உடம்பில் ஒவ்வொரு உறுப்பும் பாதிக்கப்பட பார்க்கும். மூளை பாதிக்கப்படும். அதன் போது உங்கள் ஃபோக்கஸ் குறையலாம், மெமரி குறையலாம், ஒரு இரிட்டபிள் நிலையிலே நீங்கள் அடிக்கடி இருப்பதை உணரலாம். அதே நேரம் அடிக்கடி தலைவலி வரலாம். அதே நேரம் இதயம் பாதிக்கப்படும். இதயம் சோர்வடையும், பிளட் ப்ரெஷர் குறையும், கிட்னி பாதிக்கப்படலாம். அதன் போது அதன் நச்சுக்களை வெளியேற்றும் தன்மை குறையும். அப்போது டாக்ஸின்ஸ் அக்யூமுலேட் ஆகும். அது உடம்புக்கு கெடுதியை உருவாக்கலாம். யூரின் செறிவடையும். அதன் போது அதில் உள்ள உப்புக்கள் ஒன்று சேர்ந்து கற்கள் உருவாக்க பார்க்கலாம். கிட்னி ஸ்டோன்ஸ் வர பார்க்கலாம். அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வர பார்க்கலாம். சமிபாட்டு தொகுதியின் ஃபங்க்ஷன் குறையும். இதன் போது கான்ஸ்டிபேஷன் வர பார்க்கலாம். அடுத்து தோல் அதன் அழகினை இழக்கும், க்ளோவினை இழக்கும். அநேகமான தோல் நோய்கள் வர பார்க்கலாம். அதனால் தான் அநேகமான தோல் நோய்களுக்கு ஜஸ்ட் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் அல்லது ஒரு ஏக்வஸ் க்ரீம் நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது. தோலுக்கு ஒரு வெறும் ஈரழிப்பு தன்மையை நாம் கொடுக்கறது மூலமாக தோல் தானாகவே ரீஜுவனேட் ஆகுது. நம்ம உடம்புக்கு போதுமான அளவு தண்ணீரை நாம் குடிக்கிறோமான்னு நம்மளை நாமளே அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு சிம்பிள் சென்சிட்டிவான மெத்தட், நம்மளோட யூரின் கலரை வச்சே முடிவுக்கு வரலாம். நம்மளோட சிறுநீர் ஒரு டார்க் எல்லோ கலரில் செறிவாக போகுமா இருந்தால் நாம் குடிக்கிற நீர் பத்தாதுன்னு அர்த்தம். ஒரு இளமஞ்சள் நிறத்தில் சிறுநீர் போகும்னா நம்ம போதுமான தண்ணீர் குடிக்கிறோம்னு அர்த்தம். ஜென்சி கிட்ஸுக்கு மத்தியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபில்ம் 50 ஷேட்ஸ் ஆஃப் கிரே. அதுபோல் இது 5 ஷேட்ஸ் ஆஃப் yellow. இளமஞ்சள் நிறத்திலிருந்து கடும் மஞ்சள் நிறம் வரைக்கும் நம்மளை நாமளே கேட்டகரைஸ் பண்ணி பார்க்கலாம். சாதாரணமாக ஆண்கள் ஒரு நாளைக்கு 2.5 லிட்டர்லேருந்து 3.5 லிட்டர் வரைக்கும் தண்ணீர் குடிக்க வேண்டும். பெண்கள் 2 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் வரைக்கும் தண்ணீர் குடிக்க வேண்டும். சில விதிவிலக்குகள் உண்டு. உங்களுக்கு டயரியா அல்லது வாமிட்டிங் இருக்குமானால் நீங்கள் அதிகமாக நீர் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கலாம். அதே நேரம் ஹார்ட் ஃபெயிலியர் அல்லது க்ரானிக் கிட்னி டிசீஸ் உள்ளவங்க உங்களோட வைத்தியரின் பரிந்துரைப்படி சில நேரங்களில் மிக சொற்பமான அளவு 1 லிட்டர் 500 மில்லி லிட்டர் வரையான நீர் கூட எடுக்க வேண்டிய தேவை வரலாம். வாட்டர் ரிட்டென்ஷன் என்ற ப்ராப்ளம் இருக்கிறதுனால அதிகமாக நீர் எடுக்கிற நேரம் இந்த நோயாளிகளில் அது பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடக்கூடும். அதே மாதிரி ஒரு ஹெல்தியான இண்டிவிஜுவல் கூட ஓவர் ஹைட்ரேஷன் பண்ணக்கூடாது. அளவுக்கு அதிகமாக நீர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அதே மாதிரி தண்ணீரும் அளவுக்கு அதிகமாக போகும்போது ஹைப்போனெட்ரீமியா மற்றும் நிறைய எலக்ட்ரோலைட் இம்பேலன்சஸ் வர பார்க்கலாம். தண்ணீர் இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லை. உங்களுக்கு தாராளமாக தண்ணீர் கிடைக்குமானால் அந்த பரிசை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒன் லாஸ்ட் வேர்ட், தாகம் எடுத்தால் மட்டும் தண்ணீர் குடிக்கிறதுன்னு இல்லாமல் உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான தண்ணீரை தவறாமல் குடிங்க. வாட்டர் இஸ் நாட் ஆப்ஷனல், இட்ஸ் சர்வைவல்.